Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக இந்த காலவேளையிலே ஒரு பலத்த மாற்றத்தை வல்லமையை கொண்டு வரப் போகிறார். உங்கள் விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வையுங்க. எந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கும் நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பகைஞர் எல்லாரும் அதை போது எங்கள் சுற்றுப்புறத்தார் ஆகிய பிரஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களை தேவன் வெட்கிறவராய் பிரியமானவர்களே, அலங்கங்களை கட்டுகிற பொறுப்பை நெகேமியாவுக்கு தேவன் கொடுத்தார். மிகுந்த ஜபத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு ஜனங்களையும் இணைத்து அவர் ஒருமனமாய் யாரையும் கூட்டி சேர்த்து கட்டி கொண்டிருக்கிற ஒரு நல்ல வேலை, தேவனுடைய காரியம். அதற்கு இடையூடாக, தடையாக, அதை தடை செய்யும்படி, அதை நிறுத்தும்படிக்கு சத்துருக்கள் எழும்பினார்கள். இந்த காலவேளையில் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிற, குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற, பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற தேவனின் திட்டம், ஊழியம், ஒரு மேன்மையான காரியத்துக்கு எதிராய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சத்துருக்களை தேவன் வெட்கப்படுத்துவார். நாம் ஒவ்வொரு முறையும் போர் செய்து கொண்டிருக்கிற எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், சத்துருக்களாக இருந்தாலும் மனம் கலங்க வேண்டாம். நெகேமியாவை போல ஒரே மனமாய், வைராக்கியமாய், ஜபத்தோடு, உபவாசத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஒரு மனதோடு தேவனுடைய காரியத்தை, குடும்ப காரியத்தை, வேலை, சம்பாத்தியங்களை, ஊழியங்களை, கர்த்தர் கொடுத்த எல்லாத்தையும், குடும்பம், பொறுப்பு, ஊழியம், வியாபாரம், இன்னும் என்னென்ன காரியத்தை கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறாரோ அதிலெல்லாம் நாம் ஒருமனமாய், ஐக்கியமாய், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜபத்தோடு, உபவாசத்தோடு செய்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் சுற்றுப்புறத்தார் அநேகர் நமக்கு எதிரான, விரோதிக்கிற, பகைக்கிற, நமக்கு பொறாமை உள்ள கூட்டத்தை குறித்து கலங்காதிருங்கள். நம்முடைய தேவன் அவர்களை வெட்கப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தர் குறித்த நாளிலே கைகூடி வந்தது. உங்களுக்கும் தேவன் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார், குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். எல்லா காலகட்டத்திலும் நமக்கு யுத்தம் இருந்தாலும் யுத்தத்தை ஓய பண்ணுகிற காலம் வருகிறது. தடைகளை நீக்கி போடுகிற நாட்கள் வருகிறது. போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற காலம் வருகிறது. நீங்கள் இத்தனை காலம் பட்ட வேதனை, பிரயாசங்கள், உண்மை, உத்தமம், தேவனுக்கான வைராக்கியம், பரிசுத்தம், ஜபம், அது உண்மையாய் வேலை செய்த, ஊழியம் செய்த காலங்கள் எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு ஜபித்த ஜபம், நீங்கள் ஆண்டவருக்காக பாராட்டின வைராக்கியம் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்து எதையெல்லாம் நீங்கள் கட்டி முடிக்க வேண்டுமோ, அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒத்தாசையாய் மாத்திரமல்ல, விடுதலையாக மாத்திரமல்ல, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராய் எழுந்தருளிருக்கிறார். சத்துருக்களை கண்டு பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நெகேமியா தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஜாமம் காக்கிறவர்களை வைத்தார். அப்படியான ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள், ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற ஊழியம், இப்படிப்பட்டதாய் தேவன் விரும்புகிறார். இந்த காலகட்டத்திலே பாருங்கள், தேசத்திலே சத்துருக்கள் சபைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய், வாலிப சமுதாயத்துக்கு எதிராய், குடும்பங்களுடைய ஒரு உறவுக்கு எதிராய், கணவன் மனைவிக்கு எதிராய், இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் இன்றைக்கு சத்துருக்கள் தடையை கொண்டு வந்து எல்லாவற்றையும் அவர்கள் மூடி போட, நிறுத்தி போட விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை வெட்கப்படுத்துவார். இன்றைக்கும் ஜெபிக்க போகிறோம். காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவார். கண்களை முழுவதுமா பரலோக பிதாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, காரியத்தை நீர் கைகூடி வர பண்ணுகிற தேவன். விசுவாசத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கையில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், திட்டங்கள், தீர்மானங்கள், எல்லா காரியத்தையும் நீர் கொடுத்த குடும்பம், வாழ்க்கை, ஊழியம், வேலை, சம்பாத்தியங்கள், எங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் உடைய கரத்தில் வைக்கிறோம். நாங்கள்
உமக்காக செய்ய வேண்டிய, உமக்காக வாழ்ந்து ஆண்டவர் சாட்சியாய் வாழ்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களை நீர் வெட்கப்படுத்தி எங்களுக்கு நீர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம். நாங்கள் இன்னும் வைராக்கியமா, இன்னும் ஒருமனமாய், இன்னும் சாட்சியாய், இன்னும் ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய வேலையை, நீர் கொடுத்த எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க கிருபை செய்வீரா. குறித்த காலம், குறித்த நேரம் ஆண்டவர், ஏற்ற வேலை, ஏற்ற காலம் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல போவதற்காய் நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரால் காரியம் கைகூடி வரும்.